வணக்கம் நண்பர்களே, இது பிரென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ரேஷன் அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டில் குடும்ப தலைவரின் புகைப்படத்தை மாற்றுவது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இது போன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படின்னு டைப் பண்ணணும். வீடியோவில் கீழே தெரிகிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம். இப்போ உங்களுக்கு பொது விநியோக திட்டம் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். பொதுவாக இந்த பேஜ் தமிழில் தான் இருக்கும். ஒருவேளை இது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட மாற்றிக்கலாம். அதுக்குரிய ஆப்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். நான் தமிழ் மொழியவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல பயனாளர் நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்த பொழுது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை இன்க்ளூட் பண்ணி கடவுச்சொல் அனுப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு 7 இலக்கங்கள் கொண்ட ஒரு OTP மெசேஜ் வரும். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அந்த எண்ணை நீங்கள் அங்கீகாரம் அப்படின்னு இருக்கிற இடத்துல கொடுத்து ஒரு முறை கடவுச்சொல் கொடுத்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த OTP மெசேஜ் வர்றதுல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அரசு உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய எண்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு பகுதி ஓப்பன் ஆகும். எண் விவரம் கீழே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாமே வரும். இதில் குடும்ப தலைவர் புகைப்படம் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெனுவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குடும்ப தலைவர் புகைப்படம் தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய குடும்ப தலைவரை செலக்ட் செய்து அந்த டிராப்டவுன் லிஸ்ட்டில் உங்கள் உறுப்பினர்கள் எல்லாமே வருவாங்க, குடும்ப உறுப்பினர்கள். அதில் குடும்ப தலைவரை செலக்ட் செய்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லோக்கல் டிரைவில் வச்சுருக்கிற பென் டிரைவோ அல்லது கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிற ஃபோட்டோவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ 2 MBக்குள்ளே இருக்க வேண்டும், அதாவது 2 MBக்குள்ளே இருக்க வேண்டும். ஃபோட்டோ ஃபார்மேட் PNG, GIF அல்லது JPEGக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெப் கேமரா மூலியமாக கூட உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதற்கு பக்கத்தில் இருக்கிற பிடிப்பு படம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகலை, வெப் கேமரா ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா செக்யூர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேமரா அப்படின்ற ஆப்ஷனில் ஆல்வேஸ் அலோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேஜை ஒரு முறை ரீலோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிடிப்பு படம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வெப் கேமரா ஓப்பன் ஆகி உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். பொதுவாக புகைப்படம் அப்லோட் செய்யும் பொழுது நம்ம வெப் கேமராவில் எடுக்கிறத விட கடையில் கொடுத்து, ஒரு ஃபோட்டோஷாப் கடையில் கொடுத்து எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து தெளிவாக தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து நீங்கள் பென் டிரைவ்லையோ அல்லது வேறு ஏதாவது டிரைவில் காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் மூலயமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கவனிக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணி 2 MBக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ ஃபார்மெட் வந்து JPEG, JPG, PNG அல்லது GIF ஃபார்மெட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபார்மெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்வையிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.